வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம பார்ப்பது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், அப்புறம் கோயில்கள், எது ஒரு நல்ல கோயில்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோன்னா கிருஷ்ணகிரியில் பார்த்தோன்னா ஒரு இயற்கை அழகு, வரலாறு, ஆன்மீகம் எல்லாம் கலந்து ஒரு சிறந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னால் அது நம்ம கிருஷ்ணகிரி சொன்னால் அது வந்து பொய்யாகாது. வாங்க இதில் இருக்கிற பிளேஸ் பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் இடம் சொன்னோம்னா கிருஷ்ணகிரி டேம். இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஒரு அடையாளம் மாதிரி சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சுற்றி எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு மலைங்க, பெரிய பெரிய ஏரிங்க. மதிய நேரத்தில் இல்லை சாயந்தர நேரத்தில் பார்த்தோன்னா சூரிய அஸ்தமாகிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. குடும்பத்தோடு போகலாம். போயிட்டு அங்கே அந்த வைக்கிற பிக்னிக் ஸ்பாட் வந்து பாட்டு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது வந்து அருள்மிகு கிருஷ்ணகிரி ஸ்ரீ பரம சிவசுவாமி கோயில். இந்த கோயில் தான் கிருஷ்ணகிரி அதுக்கு வந்து நல்ல ஒரு பேர் கொடுத்த ஒரு கோயில் சொல்லலாம். ஒரு பழமையான சிவன் கோயில் தான். பெரிய கும்பாபிஷேகம் நடக்கிற போது, அதாவது சித்திரை கார்த்திகை மாதம் இந்த மாதிரி நேரத்தில் நிறைய பண்டிகைகள் நடக்கும். அந்த டயத்தில் வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வருவாங்க. அடுத்து மூணாவது அவலப்பள்ளி நீர்வீழ்ச்சி, அவலப்பள்ளி ஃபால்ஸ்னு சொல்லலாம். மழை காலத்தில் வந்து அங்கே போனால் இயற்கையில் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப கண்ணு கவரும். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கூட எல்லா கூட போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான இடம் சொல்லலாம் அவலப்பள்ளி ஃபால்ஸ். நாலாவது பார்த்தோம்னா ராஜாஜியோட நினைவிடம், அதாவது ராஜாஜி மெமோரியல் தொரப்பள்ளியில் இருக்குது. நம்ம ராஜாஜி பற்றி உங்களுக்கு தெரியும். சுதந்திர போராட்ட வீரரும் முதலாவது இந்திய மாநில ஆளுநரான ராஜாஜியோட அந்த பிறந்த இடம். அது வந்து ஒரு வரலாற்றோட முக்கியத்துவம் வந்து கொண்டது. அவர் அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா காவேரிப்பட்டினம் ஏரி. இது ஒரு அழகான ஒரு பெரிய ஏரி. அங்கே போனோன்னா நல்லா குளிர்ந்த காற்று, ஒரு பசுமையான ஒரு சூழல் தெரியும். இயற்கையை ரசிக்கிறது வந்து விருப்பங்களுக்கு ஒரு நல்ல இடம் சொல்லலாம். அதை இந்த அடுத்ததாக பார்த்தோன்னா ஹனுமந்த் கோட்டை மலை. இங்கேருந்து கிருஷ்ணகிரி நகர் முழுசாக பார்க்கலாம். அதாவது ஒரு அளவுக்கு தூரத்துலேருந்து பார்த்தோன்னா கிருஷ்ணகிரி நகர் முழுசாக பார்க்கலாம். சின்ன ட்ரெக்கிங் ஸ்பாட்டாக இருந்தாலும் வந்து இயற்கையை ரசிக்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு இடம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோன்னா ஆஞ்சநேயர் கோயில் வேப்பனப்பள்ளி. இந்த அனுமன் கோயில் பக்தர்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பிரபலமான இடம். சனிக்கிழமை அப்படியே அனுமன் ஜெயந்தி நேரம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கே வருவாங்க. அடுத்தது பார்த்தோன்னா பர்வதம்மா கோயில் பர்கூர் மலை பகுதியில் இருக்குது. பர்கூர் ஹில்ஸ்னு சொல்லலாம். பர்வதம்மா அம்மனுக்கு இந்த கோயில் வந்து கிராண்டான ஒரு திருவிழா நடக்கும். சுற்றி இருக்கிற எல்லா மலைப்பகுதியும் வந்து அந்த அழகை வந்து இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும். மலைப்பகுதியோட வந்து இயற்கை அழகை வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய இடம் வந்து பர்கூர் ஹில்ஸு. அடுத்ததாக பார்த்தோன்னா கந்திக்குப்பம் முருகன் கோயில். இது மலை மேலே இருக்கிற அந்த முருகன் கோயில் வந்து திருப்பதி மாதிரி ஒரு பெரிய பெரிய படிகள்லாம் ஏறி மேலே போகணும். அங்கே போய் பார்த்தா தான் கடவுளை தரிசிக்க முடியும். சுப்பிரமணிய சுவாமி வழிபாட்டுக்கு அது ஒரு பிரபலமான ஸ்தலம்னா கந்திக்குப்பம் முருகன் கோயில் கிருஷ்ணகிரியில். அண்ட் அடுத்ததாக பார்த்தோன்னா ராயக்கோட்டை கோட்டை. அந்த ராயக்கோட்டையில் இருக்க ஒரு ஃபோர்ட் வந்து தான் மிகப்பெரிய கோட்டை கிருஷ்ணகிரிலையும் சொல்லலாம். இது திப்பு சுல்தான் காலத்திலே இருந்து வர ஒரு வரலாற்று கோட்டைன்னு சொல்லலாம். இங்கே போனால் ட்ரெக்கிங் மாதிரி ஒரு சின்ன அட்வென்ச்சர் ஃபீல் நமக்கு கிடைக்கும். மேலே போனால் வந்து முழு கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து கண்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமாக ஒரு 10 இடங்களும் கோயிலுன்னு சொல்லலாம். இயற்கையும் ஆன்மீகமும் வரலாறும் மூன்றையும் இணைத்து ஒரு அழகான இடம் தான் கிருஷ்ணகிரி. நீங்கள் அடுத்துட்டாவே கிருஷ்ணகிரி போகிறீங்கன்னா இந்த இடங்களெல்லாம் ஒரு 3-4 இடமாவது கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு அந்த அனுபவம் வந்து மறக்க முடியாது. நன்றி, வணக்கம்.